As global oil prices surge, Indian consumers are feeling the pinch at the pump. Fuel rates hit a record high, sparking widespread frustration across the nation. Massive tankers chart the global waters, fueling economic engines, bridging the gap for growing energy needs. Brazil is leading the way in renewable energy, turning vast sugarcane fields into clean, high-performance fuel, powering millions of flex fuel cars every day. This, from the heart of our golden fields, a new energy revolution is taking shape. New policies are driving a cleaner future. From fields to fuel, powering a stronger nation, powering a cleaner, greener tomorrow. This is the future of fuel. பெட்ரோல் லிட்டருக்கு 105 ரூபா 110 ரூபா கொடுத்து நம்ம இன்னைக்கு பயணம் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் வெகு விரைவில் பெட்ரோலே இல்லாமல் நம்ம வாகனங்களை இயக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு நிலையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். E100 அப்படின்னு சொல்கிற எத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எரிபொருள் பயன்படுத்தி வாகனங்களை இயக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மத்திய அரசு ஒரு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நிதின் கட்கரி ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கையெழுத்து போட்டதாக சொல்கிறாரு. அதில் இந்தியாவில் எத்தனால் பயன்படுத்தி இயக்கக்கூடிய வாகனங்களை தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அதில் சொல்லியிருக்காரு. இந்த E100 எத்தனால் அப்படின்னா என்ன, வாகனங்களை இயக்கிறதுக்கு எவ்வளோ பயன்படும், அது எதிலிருந்து அந்த E100 தயாரிக்கிறாங்க, அந்த E100 மூலயமா யாரெல்லாம் பயன்பெற போகிறாங்க, விவசாயிகளுக்கு அது மூலயமா என்ன பலன் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா. E100 அப்படிங்கிறது 100% பெட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள். அது எத்தனால் அப்படின்னு சொல்கிறோம். அது இயற்கையில் விளையக்கூடிய நம்ம கரும்பு, மக்காச்சோளம், மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் வேளாண் கழிவுகள் மூலயமா தயாரிக்கப்படக்கூடிய ஒரு எரிபொருள். நம்ம இப்போ பயன்படுத்துகிற அந்த பெட்ரோல் அதுலேயும் தான் எத்தனால் கலக்கிறாங்க. அது எப்படின்னா ரேஷியோ E20, E30, E40, 55, 85 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது E20 அப்படின்னா 20% எத்தனால், 80% பெட்ரோல். அந்த கலவை தான் நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறது 2023க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி E10 அப்படின்னு ஒரு கலவை, அதாவது எத்தனால் 10%, அந்த பெட்ரோல் 90% அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ E20 பயன்படுத்துகிறோம். இதே மாதிரி E55, E85 அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ்லேயும் பல்வேறு நாடுகளில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவில் அந்த E20 பயன்படுத்துகிறோம். மத்திய அரசு இப்போது என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நாங்கள் அந்த E100 முழுவதும் எத்தனாலில் இயங்கக்கூடிய அந்த வாகனங்களை தயாரிக்கிறதுக்கு நிறுவனங்களுக்கு நாங்கள் கைட்லைன்ஸ் பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுக்கி ஒரு காரு அவங்க இந்த எரிபொருள் பயன்படுத்தி ஓட்டுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹீரோவில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வாகனம் இந்த எரிபொருள் பயன்படுத்தி ஓட்டுற மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக மற்ற நிறுவனங்கள் ஹுண்டாய், டொயோட்டா, MG போன்ற நிறுவனங்களுக்கும் நாங்கள் இது மாதிரி பண்ணுறதுக்கான அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த E100 நம்ம சொன்ன மாதிரி இயற்கையில் விளையக்கூடிய அந்த வேளாண் பொருட்கள்லேருந்து தயாரிக்கிறாங்க. அது பெட்ரோல் இல்லாத ஒரு எரிபொருள். வாகனங்களை இயக்கக்கூடிய அந்த எரிபொருள் பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம பெட்ரோல், டீசல் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் CNG கேஸ் வாகனங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது E-வெஹிக்கிள்ஸ், மின்சாரத்தில் இயங்கக்கூடிய அந்த வாகனங்கள் வந்திருக்கு. அடுத்த ஒரு நகர்வாக நம்ம எத்தனால் நோக்கி போகிறோம். இந்த எத்தனால் எதில் நம்ம பயன்படுத்த முடியும்னா, பெட்ரோல் பயன்படுத்துகிற வாகனங்களில் மட்டும்தான் நம்ம எத்தனால் பயன்படுத்த முடியும். டீசலுக்கு இப்போதைக்கு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் அவங்க கண்டுபிடிக்கல. இந்த எத்தனால் பயன்பாடு பற்றி நம்ம ஏன் பேச வேண்டியது இருக்குது பெருசாக அப்படின்னா, அது டோட்டலாக நமக்கு பெட்ரோலுடைய அந்த யூசேஜ் குறைச்சிடுது. அதில் நமக்கு பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் வாங்கி அதை ரீஃபைன் பண்ணி கம்பெனிஸ்லேருந்து நமக்கு பெட்ரோலாக வருது. இந்த ஒரு டிபெண்டன்ஸை குறைக்கணும், இந்த சார்பு குறைக்கணும். க்ரூட் ஆயில் மேலே அதிகமாக இந்திய கவர்மெண்ட் ரிலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சார்பு குறைக்கிறதுக்காக மாற்று என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த E100 ஐடியா வந்திருக்கு. இது புதுசாக இப்போ நம்ம இந்தியாவில் கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. இது பல வருடங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாக பிரேசிலில் பயன்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக கரும்பு,
அப்புறம் மக்காச்சோளத்தை பயன்படுத்தி தான் வந்து அந்த E100 தயாரிக்கிறாங்க. உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிரேசில் தான் வந்து பெரிய கரும்பு உற்பத்தியாளர். உலகத்தில் விளையக்கூடிய கரும்புகளில் கிட்டத்தட்ட 40% பிரேசில் தான் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்க ஒரு 1970களில் ஒரு பெரிய எண்ணெய் தட்டுப்பாடு அவங்க நாட்டில் வருது. அப்போ குரூட் ஆயில் கிடைக்கல, பெட்ரோல் கேசோலின் கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் இது என்ன பண்ணலாம் ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அரசு யோசிக்கும் போது, நம்மக்கிட்ட கரும்பு இருக்குது, ரிசோர்ஸ் அதிகமாகவே இருக்குது, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு எரிபொருள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எத்தனால் அப்படிங்கிற அந்த எரிபொருளுக்கு பிரேசில் கவர்மெண்ட் ஒப்புதல் தராங்க. அங்கே மக்காச்சோளமும் அதிகமாக விளையுது, எரிபொருளுக்கு கரும்பு அதிகமாக விளையுது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு அந்த 1975லேயே வந்து அங்கே எத்தனால் பயன்பாட்டுக்கு வந்துடுது. அங்கே 1980கள்லாம் வந்து எத்தனால் வெஹிக்கிள்ஸே வந்துடுச்சு. எத்தனால் யூஸ் பண்ணி பெட்ரோல் இல்லாமல் ஓடுற வாகனங்கள் வந்துடுச்சு. ஒரு 2003 வாக்கிலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியம் இயங்கும், அதாவது E20, 25, E85 பெட்ரோல்லையும் இயங்கும், எத்தனால்லையும் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி வாகனங்கள் அங்கே 2003 அவங்க கண்டுபிடிச்சி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கரும்பு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் டேட்டாவை பார்த்துருவோம். பிரேசில் பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 716 மில்லியன் டன்ஸ் அவங்க கரும்பு உற்பத்தி பண்ணுறாங்க. இந்தியா வந்து 405 மில்லியன் டன்ஸ் தான் பண்ணுறோம். சைனா 107, தாய்லாந்து வந்து 93 மில்லியன் டன்ஸு. இப்போ நமக்கும் பிரேசிலுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லியன் டன்ஸ் வித்தியாசம் வருது. பிரேசில் பொறுத்த வரைக்கும் 100% அந்த எத்தனால் E100ல் இயங்கக்கூடிய வாகனங்கள் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃப்ளக்ஸ் ஃபியூவல் பெட்ரோல்லையும் இயங்கக்கூடிய வாகனங்கள், அந்த எத்தனால்லையும் இயங்கக்கூடிய வாகனங்கள் தான் இப்போது பயன்படுத்திருக்காங்க. நாடு ஃபுல்லாகவே அந்த எத்தனால் கிடைக்கக்கூடிய அந்த ஃபியூவல் ஸ்டேஷன்ஸும் அவங்க நிறுவி இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம ஒரு சின்ன டேட்டா பார்ப்போம். அங்கே பெட்ரோல் என்ன விலையில் விற்கிது, அங்கே எத்தனால் E100 என்ன விலையில் விற்கிது, அதை நம்ம இந்திய மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணி ஒரு சின்ன டேட்டா பார்த்துருவோம். பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் பிரேசிலில் 6.6 பிரேசிலியன் ரியல் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய கரன்சி. அது இந்திய மதிப்புப்படி அங்கே ஒரு ரியல் 16 ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணோன்னா நம்ம ஊரில் இருக்கிற அதே ரேட்டு தான், 104 ரூபா 105 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல் அங்கே கிடைக்குது. இதுவே அந்த E100 ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிரேசிலில் 4.2 ரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்திய மதிப்புப்படி பார்த்தோன்னா ஒரு 68 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சில் அங்கே கிடைச்சிட்ருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த E100 விலை எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு நம்ம அதை ஒரு குறிப்பிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்கிறத நம்மளால் ஃபைனல் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து கரும்பு ஆலைகள்கிட்டருந்து அவங்க அந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும். அப்புறம் அந்த மக்காச்சோளம் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆலைகள்கிட்டருந்து அவங்க அந்த ரா மெட்டீரியல்ஸ் அங்கேருந்து மக்காச்சோளம் சிறப்பாகவோ இல்லை வாங்கி ஆகணும். அதே மாதிரி கரும்புமே அவங்க சிறப்பு மொலாசிஸ், அந்த பி மொலாசிஸ், சி மொலாசிஸ் எத்தனால் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த மூலப்பொருட்கள், இது எல்லாத்தோடைய ரேட்டுமே அந்த டைமில் எப்படி போகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு ரேட்டுமே இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு அந்த நிலைமை பார்த்தோன்னா இந்த சுகர் சிரப் வந்து ஒரு லிட்டருக்கு நமக்கு 55 ரூபா 60 ரூபாவும், அதே மாதிரி இந்த மக்காச்சோளம் சிரப் வந்து 40 ரூபா 45 ரூபாய்க்கும், அந்த மொலாசிஸ் இதெல்லாம் வந்து சேர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுக்கு ஒரு பேஸ் பொருளாக ஒரு 55 ரூபா 60 ரூபாய்க்குள்ளே நிற்கிறதுக்கான வாய்ப்பும், ப்ளஸ் அந்த டேக்ஸஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 70 ரூபா 75 ரூபாய்க்குள்ளே அந்த E100 வந்து ஒரு லிட்டருக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இன்றைய நிலைமையில் இருக்குது. இது ஃபுல் பயன்பாட்டுக்கு வரும்பொழுது அந்த டைமில் இந்த ரேட்ஸ் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் அந்த டைமுக்கான ப்ரைஸுமே நம்மளால் சொல்ல முடியும். E100 பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ இருக்கிற பயன்பாட்டில் இருக்கிற எந்த வாகனத்திலையும் நம்ம இதை E100 பயன்படுத்த முடியாது. பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதே வண்டியில் இன்றைக்கி நம்ம E100 போட்டு ஓட்ட முடியுமா அப்படின்னா அது பண்ண முடியாது. அதுக்கான தனி வெஹிக்கிள்ஸ் அவங்க கண்டுபிடிச்சி ஆகணும். ஃப்ளக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிற
E100ம் போடணும், நமக்கு இப்போ இருக்கிற பெட்ரோலும் போடணும். அந்த மாதிரி ஒரு ஹைபிரிட் வெஹிக்கிளாக இருந்தால் தான் வந்து நமக்கு அதில் அந்த E100 யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, பெட்ரோல் அப்புறம் அந்த E100உடைய வேதியியல் பண்புகளே வந்து வேறு மாதிரி இருக்குது. E100 பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஈரத்தன்மையை ஈர்க்கக்கூடிய பண்புகள் கொண்டது. நம்ம இன்றைக்கி வாகனங்களில் பயன்படுத்துகிற அந்த இரும்புகள், இந்த ரப்பரு, இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து இப்போ இருக்கிற இந்த பெட்ரோலுக்கான அந்த கெமிக்கல் கம்போசிஷனை எடுத்துக்கிற அளவுக்கு தான் தயாரிச்சிருக்காங்க. E100உடைய அந்த வேதியியல் தன்மைக்கான வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம இன்னும் உற்பத்தி பண்ணலை. அதுக்கான ப்ராசஸ்மே எல்லா கம்பெனியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த இதை சமாளிக்கிற அளவுக்கு வெஹிக்கிள்ஸ் வரும்போது தான் நம்ம இந்த E100 ஃபுல் பயன்பாட்டுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இப்போதைக்கு கார்லேயும் பைக்லேயும் வந்து ஒரு 2 நிறுவனங்கள் மட்டுமே E100 பயன்படுத்தக்கூடிய, அதாவது E100 மட்டும் இல்லை, அதில் பெட்ரோலும் நம்ம பயன்படுத்துகிறோம், ஃபியூல் ஃப்ளெக்ஸ் வெஹிக்கிள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மாருதி சுசுக்கி வந்து 2023 வேகனாரில் வந்து ஒரு வேரியண்ட்டாக ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிளாக அவங்க அப்போவே ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணி ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 26 ஜூனில் 4 வீலர்ஸ்க்கான அந்த அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் அதை மார்க்கெட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பைக்கை பொறுத்த வரைக்கும் ஹீரோவில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து ஒரு வேரியண்ட்டு இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயுமே பெட்ரோல் E100 ரெண்டுமே போட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். இந்தியாவிலேயே முதல் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாருதி சுசுக்கியோடைய அந்த வேகனார் விலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க ஒரு தோராயமாக 6,50,000 ஒரு 8,50,000 வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அதே வந்து ரெகுலர் வெஹிக்கிள் அவங்களுடைய இதை பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள் இல்லாமல் அந்த நார்மல் வெஹிக்கிள் பார்த்தோன்னா ஒரு 5,5 லட்சமோ, ஹையஸ்ட் வேரியண்ட் ஒரு 8 லட்சமோ இருக்குது. இதில் பெருசாக விலை மாறுபாடுகள் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிளுக்கும் ரெகுலர் வெஹிக்கிளுக்கும் இருக்க போகிறது கிடையாது. அதிகபட்சமாக ஒரு 45,000 இல்லை 50,000 தான் நமக்கு இருக்க போகுதுங்கிறது இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதே மாதிரி பைக்கு பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோடைய ரெகுலர் வெஹிக்கிளுடைய ப்ரைஸ் வந்து ஒரு 80,000 வருது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. அதுவே வந்து நமக்கு இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள் அப்படின்னு வரும்போது ஒரு 85,000 வருது. இதுலேயும் வந்து ஒரு 5,000 வித்தியாசம் தான் வருது. பெருசாக வந்து விலை மாறுபாடுகள் இல்லை அப்படிங்கிறதுனால மக்களுக்கு வந்து அந்த வாகனங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பெரிய தயக்கம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இந்த எத்தனால் 100 பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா பெரும் பகுதியான வாகன ஓட்டிகள் பயனடைவார்கள் அப்படிங்கிறத தாண்டி விவசாயிகளுக்கு அதில் வந்து ஒரு பெரிய லாபம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எத்தனால் 100க்கான முழு மூலப்பொருள் வந்து கரும்பு, மக்காச்சோளம், அப்புறம் மரவள்ளி கிழங்கு தான். இது இந்தியாவில் நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயிர்கள் தான். நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பயிர்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு விளைவிக்க வேண்டிய அவசியம் இல்லாத பயிர்கள் தான். இந்த பயிர்கள் வந்து நமக்கு எத்தனால் 100க்கு பயன்பாட்டுக்கு இது மூலப்பொருளாக போகும்போது இன்றைக்கி அந்த பயிர் பண்ணிகிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நன்மை, அவங்களுடைய சந்தை மதிப்பு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது. போன வருஷம் இந்த 3 முக்கியமான கூறுகள் என்ன அளவில் நம்ம இந்தியாவில் உற்பத்தி ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கரும்பு பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வலாகவே வருஷத்துக்கு ஒரு 450 to 480 மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு அது எப்பயுமே இருக்கிற அந்த உற்பத்தி அளவு தான். மக்காச்சோளம் பொறுத்த வரைக்கும் 44 மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு உற்பத்தி பண்ணுறோம். மரவள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கம்மி 6.36 மில்லியன் டன்ஸ் தான் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இந்த 3 பயிர்களுக்குள்ளே இந்த வித்தியாசம் ஏன் அப்படின்னா, நமக்கு கரும்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதார விலை மக்காச்சோளத்துக்கு கிடைக்கிறது இல்லை. மக்காச்சோளத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த விலை நம்ம மரவள்ளி கிழங்குக்கு கிடைக்கிறதில்ல. இந்த 3மே இப்போது எத்தனால் 100ல் உற்பத்தியில் பெரிய பங்கு வகிக்க போகுதுங்கிறதால இதுக்கான மார்க்கெட் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் நம்ம இதை பார்க்கணும். அதே மாதிரி இந்த எத்தனால் ஈல்டு அதுலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் பார்த்துருவோம். இப்போது ஒரு டன்னு கரும்புலேருந்து நமக்கு எவ்வளோ எத்தனால் எடுக்க முடியும், ஒரு டன் மக்காச்சோளத்துலேருந்து எவ்வளோ எத்தனால் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவும் இப்போ நம்ம பார்ப்போம். கரும்பு பொறுத்த வரைக்கும் ஒரு டன் கரும்புலேருந்து 70 to 80 லிட்டர் எத்தனால் எடுக்க முடியும். மக்காச்சோளம் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னில் ஒரு 380 to 400 லிட்டர் வரைக்கும் நமக்கு
எத்தனால் எடுக்க முடியும். மரவள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் 160லிருந்து 200 லிட்டர் வரைக்கும் ஒரு டன்னிலிருந்து நமக்கு எத்தனால் எடுக்க முடியும். இந்த டேட்டாவில் ஒரு சின்ன வேரியேஷன் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, கரும்பு இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஒரு பயிர். ஆனால் அதில் ஈல்டு ரொம்ப கம்மியாக இருக்குது எத்தனால் ஈல்டு பொறுத்த வரைக்கும். இதுவே மக்காச்சோளம் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஒரு பயிர். ஆனால் அதில் நமக்கு அந்த எத்தனால் ஈல்டு அதிகமாக இருக்குது. இதையுமே நம்மளுடைய விவசாயிகள் மேட்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த மக்காச்சோளம் பயிர் பண்ணுறவங்களுக்கான அந்த சந்தையுமே ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் அது இயற்கைக்கு மாறாக ஆர்டிஃபிஷியலாக நமக்கு எண்ணெய் கிணறுகள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த கூறு பொருட்களை வச்சு தான் பெட்ரோல் தயாரிக்கிறாங்க. ஆனால் நமக்கு எத்தனால் பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள், நம்ம மண் சார்ந்த விவசாயிகளுடைய விளைநிலங்கள்லேருந்து வர அந்த கூறு பொருட்கள், அந்த கழிவுப் பொருட்களை வச்சு நமக்கு தயாரிக்கக்கூடியது. அப்படிங்கிறதால விவசாயிகளின் விவசாயத்தின் மதிப்பு பிற்காலத்தில் இன்னும் ரொம்ப அதிகமாக உயரக்கூடும் அப்படின்னு தெரியுது. எத்தனால் பயன்பாட்டுக்கு வரதில் ஒரு சில சவால்களுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மைலேஜ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஃபியூவலுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் பங்குகள் மாதிரி அந்த ஃபியூவலுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிளைமேட்டுமே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம ஒரு சின்ன டேட்டா மூலயமா பார்த்துருவோம். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி பெட்ரோல் பயன்படுத்துகிற வாகனங்களை விட நமக்கு E100 பயன்படுத்துகிற அந்த வாகனங்களுக்கு ஒரு 20% மைலேஜ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது இன்றைக்கி பிரேசிலுடைய டேட்டா. அங்கே பெட்ரோலுக்கும் அந்த E100க்கும் இருக்கிற அந்த வேரியேஷன்ஸை நம்ம இப்போது அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஒரு டேட்டாவாக பார்ப்போம். இந்தியாவில் கார் பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் செடான் கார் ஒரு 15 கிலோமீட்டர் இன்னைக்கு ரேஞ்சுக்கு பெட்ரோலில் மைலேஜ் தருது அப்படின்னா, அது நமக்கு E100 பயன்படுத்தும் போது ஒரு 10 கிலோமீட்டர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 20% குறைஞ்சி ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மைலேஜ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பைக்கு பொறுத்த வரைக்கும் 70 கிலோமீட்டர் பெட்ரோலில் இன்றைக்கி நமக்கு மைலேஜ் தருது அப்படின்னா, E100 பயன்படுத்தும் போது அது ஒரு 50 கிலோமீட்டராக குறைஞ்சிடும். அதாவது 20 கிலோமீட்டர் குறைஞ்சி ஒரு 50 கிலோமீட்டராக நமக்கு அது மைலேஜ் தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது நம்ம பிரேசிலில் கம்பேர் பண்ணுற ஒரு டேட்டா. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் பெருசாக வித்தியாசங்கள் கிடையாது. சீதோஷ நிலைகள் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு நமக்கு இந்தியாவில் கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மைலேஜ் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அது இல்லாமல் இப்போது இந்தியா பொறுத்த வரைக்குமே ஒரு மைலேஜ் ட்ரிவன் மார்க்கெட் தான் கார் பொறுத்த வரைக்கும். நம்ம ஒரு காரோ இல்லை பைக்கோ வாங்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ மைலேஜ் தரும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த வண்டியை வாங்குகிறோம். பட்ஜெட்டு மைலேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து அதை மனசில் வச்சியுமே இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்க இன்ஜின்ஸை ஃப்ளக்ஸ் ஃபியூல் இன்ஜின்ஸை டிசைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது ஃபியூவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியாவில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் பெட்ரோல் பங்குகள் இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் பெட்ரோல் அப்புறம் டீசல் தான் கிடைக்கிது. நமக்கு இன்றைய தேதி பொறுத்த வரைக்கும் E100 சப்ளை பண்ணுற ஒரு பெட்ரோல் பங்க் கூட இந்தியாவில் கிடையாது. அதாவது இப்போது அவங்க பெட்ரோலும் கொடுக்கலாம், E100ம் கொடுக்கலாம். அந்த வாகனங்களில் அவங்க ஃப்ளக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறவங்க பெட்ரோலும் போடலாம், E100ம் போடலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூடிய சீக்கிரம் ஒரு 2 வருஷத்துலேயே வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சை எப்படி கவர்மெண்ட் மீட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். புதுசாக இந்த E100க்கான ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் அவங்க ரெடி பண்ண போகிறாங்களா, இல்லை இருக்கிற அந்த 1 லட்சம் ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ்லேயே அதுக்கான செட்டப் அவங்க ரெடி பண்ண போகிறாங்களா, இதை OMCs ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எப்படி டீல் பண்ண போகிறாங்க, ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது, ஒரு வெஹிக்கிள் மார்க்கெட்டுக்கு வருது அப்படிங்கிற விலையும் ரொம்ப பெருசாக வித்தியாசம் இல்லைங்கும்போது மக்கள் அந்த வெஹிக்கிள்ஸை ஃப்ளக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள்ஸை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதை மக்கள் விரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அப்படிங்கும்போது அந்த எரிபொருளுக்கான தேவையும் அதிகமாகும் போது அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும். அது இப்போதைக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் நமக்கு முன்னாடி தெரியுது. அடுத்த சவால் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விலை. இன்றைக்கி இருக்கிற அந்த ரேட்டுக்கு நம்ம ஒரு 70, 75, 80 ரூபாய்க்குள்ளே 1 லிட்டர் எத்தனால் 100 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பேசியிருக்கோம். இன் ஃபியூச்சர் அது டிமாண்ட் அதிகமாகும் போது கரும்பாலைகள் எப்படி அவங்க ரேட்டை ஏற்றுவாங்கன்னு தெரில. அதே மாதிரி மக்காசோளம் பண்ணுற ஆலைகள் அவங்களோட ரேட் எப்படி ஏற்றுவாங்கன்னு தெரியல. அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கான
டேக்ஸ் கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு யாருக்குமே தெரியல. அதனால் அந்த ரேட்டு வேரியேஷனுமே இருக்கும். அது போக டிமாண்ட் அதிகமாகும் போது எங்கள் பயிர்கள் உற்பத்தி கம்மியாகும் போது அப்போ அந்த ரேட் வேரியேஷன்ஸுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு சவாலும் நம்ம கண்ணு முன்னாடி இப்போ பெருசாக தெரியுது. கடைசியாக இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணுன்னா, தண்ணீர் வந்து அதிகமாக இந்த எத்தனால் உற்பத்திக்கு நமக்கு தேவைப்படுது. இது தண்ணி பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம ஒரு வீடியோவில். பெரிய சேலஞ்சாக கிரைசிஸாக நம்ம ஊரில் தண்ணி பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு டன்லேருந்து ஒரு லிட்டர் எத்தனால் வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு லிட்டர் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணலை. அது பண்ணும்போது எவ்வளோ தண்ணி அதுக்கான தேவை இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். தண்ணி தட்டுப்பாடு பற்றாக்குறை இருக்கிற மாநிலங்களில் இந்த E100 அங்கே மேனுஃபேக்சரிங் சாத்தியமாகுமா, இல்லை அங்கே பயன்பாடு போகுமா அப்படிங்கிற அந்த சேலஞ்சஸும் நமக்கு இன்றைக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு காலத்தில் மரக்கறி எரித்து வாகனங்கள் இயக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிலக்கரி எரித்து வாகனங்கள் இயக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் டீசல் வந்துச்சு, பெட்ரோல் வந்துச்சு, அதுக்கப்புறம் சிஎன்ஜி வந்தது. இன்றைக்கி வெஹிக்கிளில் வந்து நிற்கிறோம். நாளைக்கு நம்ம எத்தனாலில் நம்மளுடைய வாகனங்களை இயக்க போகிறோம். இது வந்து உலகம் ஒரு புதிய எரிபொருள் தேவையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா அதுக்கான ஒரு தனி பாதையை உருவாக்கிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி E100 பயன்படுத்தக்கூடிய ஒரே நாடு 100% பிரேசில் மட்டும்தான். மற்ற நாடுகளில் பார்த்தோன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க E85 தான் யூஸ் பண்ணுறாங்க. 80% பெட்ரோல், அவங்க 15% எத்தனால் காம்பினேஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாய்லாந்து வந்து ஒரு 55% யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பிரேசிலுக்கு அப்புறம் இந்தியா மட்டும்தான் இந்த E100க்கான ஃபுல் நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. நம்ம ஒரு புதிய எரிபொருள் பாதையையே இந்தியா வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம். இது இன்னைக்கு நம்ம பேசுகிற இந்த எரிபொருள் வந்து நாளைக்கான இலக்கு கிடையாது. இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த E100 பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஒரு 100% லெவல் நம்ம எட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்குள்ளே இது கொண்டு வந்துட முடியும். அப்படி பண்ணும்போது இந்தியன் எக்கனாமியில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். ஜியோ பொலிட்டிக்கலாக நம்மளை ப்ரெஷர் பண்ணுற அளவுக்கு யாராலும் இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு க்ரூட் ஆயில் தேவை, கச்சா எண்ணெய் தேவை சுத்தமாக நமக்கு குறைஞ்சிட போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பெட்ரோல் தேவையில்லை. அப்படிங்கும்போது க்ரூட் ஆயில் தேவை குறைஞ்சிடும். E100 பயன்படுத்தி நம்ம வாகனங்கள் இயக்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது இந்தியாவுக்கான அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நமக்கு சுத்தமாக குறைஞ்சிடும். அது வெகு விரைவில் இன்னொரு 15-20 வருடங்களில் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்படிங்கிறதுல நமக்கு பெருமையாக தான் இருக்குது. இந்த E100 பயன்பாடு 100% இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவரை உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யாவுடன் இணைந்திருங்கள்.